Realme அவங்களோட Neo சீரிஸில் இப்போ Neo 7 அப்படிங்கிற புது ஸ்மார்ட் ஃபோன் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது, இந்த ஃபோனை பற்றி என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். நம்ம எப்போவுமே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்க்குறது ஃபோனோட டிசைன் தான். டிசைனில் எங்கள் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, பார்க்குறதுக்கே கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. டிஸ்பிளே பொறுத்தவரை எங்கள் 6.78 இன்ச்சஸ்க்கான 1.5K ரெசல்யூஷன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிஸ்பிளே வந்து ஒரு ஆமலெட் பேனல், அது மட்டும் இல்லாமல் இது ஒரு LTPO ஆமலெட். ஸோ LTPO அப்படிங்கும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும் 1Hzலேருந்து 120Hz வரைக்கும் சேஞ்ச் ஆகிற வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட். அண்ட் இந்த டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக கிறிஸ்டல் ஆர்மர் கிளாஸ் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேக்கு ஆப்டிக்கல் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஆப்ஷன்ஸும் இருக்குது. கூடவே 100%க்கான DCI P3 கலர் கேமட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் லோ லைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அந்த ஃப்ளிக்கரிங் இஷ்யூஸ் இருக்கக்கூடாது அப்படின்னா 2160Hzக்கான PWM டிம்மிங் ஆப்ஷன்ஸும் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராசஸர் பொறுத்தவரை இங்கே மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 9300+ SoC தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து போன வருஷத்தோட ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர். அண்ட் இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ண நினச்சாலுமே இந்த ப்ராசஸர் அதால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 16GB வரைக்கும் LPDDR5X RAM ஆப்ஷன்ஸும் அண்ட் 1TB வரைக்கும் UFS 4.0 ஆப்ஷனும் அங்கே அவைலபிளாக இருக்குது. அடிஷ்னலாக இந்த கேமிங் பர்ஃபார்மன்ஸை இன்னுமே பெட்டர் பண்ணி கொடுக்குறதுக்காக எங்கள் வேப்பர் கூலிங் சேம்பர் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் கேமராஸ் பொறுத்தவரை ப்ரைமரி சென்சர் இங்கே 50 மெகாபிக்சலுக்கான Sony IMX882 சென்சர் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சென்சருக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் செகண்டரி சென்சர் ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் லென்ஸ். இந்த லென்ஸோட ஃபோக்கல் லென்த் பொறுத்த வரைக்கும் 16mm ஃபோக்கல் லென்த்தில் உங்களால் ஷூட் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் 16 மெகாபிக்சல். பேட்டரி பொறுத்தவரைங்க 7000 mAhக்கான பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 80 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ 7000 mAhங்கும் போது பெரிய பேட்டரி பேக்கப் உங்களால் தாராளமாக ஒரு நாள் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அதுவும் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் 7000 mAhோட வருது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபோன் இந்த வருஷத்துலேயே. அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு IP68 and 69 டஸ்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் சப்போர்ட் இருக்குது. அண்ட் டைமென்ஷன்ஸ் பொறுத்தவரை அங்கே 213 கிராம்ஸ், கொஞ்சம் வெயிட்டான ஸ்மார்ட் ஃபோன் தான். அண்ட் திக்னஸும் உங்களுக்கு 8.56mm தான் திக்னஸ். நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் Android 15 ரன் ஆகுது. இதுக்கு மேலே ரியல்மியோட ஓன் UI ஆன Realme 6.0 அங்கே அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ரைஸிங் பொறுத்தவரை இப்போதைக்கு இந்த ஃபோன் சைனாவில் தான் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. சைனீஸ் ப்ரைஸை இந்தியன் ருபீஸ் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது பேஸ் வேரியண்ட், அதாவது 12256GB வேரியண்ட் 24,000 ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வரும்போது ஒரு 28,000 இல்லைனா 30,000 ருபீஸ் இந்த ப்ரைஸ் ரேஞ்சு இந்த ஃபோனை லான்ச் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாம். அண்ட் இந்த ஃபோனை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்னெல்லாம் வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நம்ம கவர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.